Hi NEET and JEE aspirant. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா bully based problem solve பண்ண போறோம். ஓகேவா? இது JEE problem. A light unstretchable string passing over a bully connects two blocks of mass m1 and m2. If the acceleration of the system is g by 8, find m2 by m1. Okay. ஒரு புள்ளி இருக்கு, இந்த புள்ளியில ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் பண்ணி இந்த எண்ட்ல ஒரு மாஸ் இந்த எண்ட்ல ஒரு மாஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாஸை m1 ன்னு எடுப்போம், இந்த மாஸை m2 ன்னு எடுப்போம். ஓகே. இப்போ m2 greater than m1 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அத விடுறப்ப என்ன ஆகும்? இந்த m1 மேல போகும், m2 என்ன ஆயிடும்? கீழ வந்துரும். ஓகேவா? சரி. அப்ப இங்க டென்ஷன் எப்பவுமே அப்வர்ட்ஸ் தான். இங்கேயும் டென்ஷன் மேல தான் ஆக்ட் ஆகும். Gravitational force m1 into g, இங்க m2 into g. இப்ப ரொம்ப முக்கியம் ஆக்ஸலரேஷனை பத்தி பேச போறோம். ஓகேவா? சோ மாஸ் கம்மியா உள்ளது மேல போகும், மாஸ் கூட உள்ளது கீழ வரும். அப்ப இப்படிதான் இந்த ஸ்ட்ரிங் மூவ் ஆகும். சோ ஆக்ஸலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க ஆக்ஸலரேஷன் அப்வர்ட்ஸ்ல இருக்கும், இங்க ஆக்ஸலரேஷன் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ டயகிராம் புரிஞ்சிருச்சா? டென்ஷன் T த்ரோ சேம் தான், ஏனா ஒரே ஸ்ட்ரிங்ல தான் ரெண்டு மாஸையுமே நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த டயகிராம் புரிஞ்சிருச்சுனா ஈஸியா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம், சம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாக் 2 எடுப்போம். ஓகே, m2g அதிகமா இருக்கும் t ஐ கம்பேர் பண்ணும்போது, ஏனா ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். m2g - t equal to பிளாக்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா படி மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அப்ப m2 * a. ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் 1 பார்க்கலாம். டவுன்வர்ட்ஸ்ல இப்ப டென்ஷன் தான் மேல ஆக்ட் ஆகும். ஓகேவா? சோ மேல டென்ஷன் போடுற அப்ப T மைனஸ் கீழ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் m1g. சோ தட் இந்த பிளாக்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் m1 * a. இப்போ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? இங்க மைனஸ் t இருக்கு, இங்க பிளஸ் t, ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்ப m2g minus m1g equal to m2a plus m1a. ஓகே, இதுல என்ன g ஐ காமனா தூக்கிடுவோம், g into m2 minus m1. இங்க a வை தூக்கிடலாம், m2 plus m1. ஓகே, இப்போ எனக்கு ஆக்ஸலரேஷன் தான் வேணும். இப்போ எனக்கு என்னன்னா ஆக்ஸலரேஷன் a is equal to என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை டிவைடர்ல கொண்டு வரலாம். அப்ப g into m2 minus m1 by m1 plus m2. ஓகேவா? இப்போ क्वेश्चनல என்ன சொல்லிட்டாங்க? if the acceleration of system is g by 8. சோ இந்த a க்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? g by 8 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகேவா? the acceleration a க்கு பதிலா g by 8. இந்த g ஐயும் g ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை, அவ்வளவுதான். சோ இங்க 1 இருக்கும், 1 into m1 plus m2 equal to 8 into m2 minus m1. ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். m1 லாம் ஒரு சைடு, m2 லாம் ஒரு சைடு. m1 plus m2 equal to 8m2 minus 8m1. m1 plus m2 equal to 8m2 minus 8m1. m1 லாம் ஒரு சைடு, m2 லாம் ஒரு சைடு. minus 8m1 இங்க வந்தா plus 8m1, m1 plus 8m1 9m1 equal to 8m2 இருக்கு, அந்த plus m2 அங்க போனா minus m2, அப்ப 7m2. நம்மட்ட என்ன கேட்டிருக்காங்க? m2 by m1. அப்ப m2 by இந்த m1 ஐ டிவைடர்ல கொண்டு வந்தா இந்த 9 இங்க டிவைடர்ல வந்துரும். அப்ப 9 by 7. So m2 by m1 is equal to 9 by 7. அவ்வளவுதான் ஆன்சர். So டயகிராம் வரைஞ்சிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே சம் ஓவர். ஓகேவா? லாஸ் ஆஃப் மோஷன்ல பிளாக் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இது JEE 2024ல கேட்ட क्वेश्चन. ஓகே, இத சால்வ் பண்ணலாம். 3 blocks A, B, C are pulled on a horizontal smooth surface of a force of 80 Newton. The tensions T1 and T2 are. ஓகே, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியான சம் தான். 3 பிளாக் இருக்கு, 3 பிளாக்கையும் என்ன பண்றாங்கன்னாக்க கனெக்ட் பண்ணிட்டாங்க.
ஒரு ஸ்ட்ரிங் மூலமா கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நான் ஃபோர்ஸ் இங்க கொடுத்து இழுக்கிறேன். அப்ப இந்த 3 பிளாக்குமே சேர்ந்து நகருது. நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா 80 நியூட்டன் ஃபோர்ஸ். சோ 80 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறப்ப இந்த 3 பிளாக்குமே நகருது. ஓகேவா? இப்போ இந்த 2 பிளாக்குக்கு இடையில உள்ள டென்ஷன் எவ்வளோ, இந்த 2 பிளாக்குக்கு இடையில உள்ள டென்ஷன் எவ்வளோ, இதான் क्वेश्चन. ஓகே, F is equal to ma. ஓகே, F எவ்வளவு கொடுத்தாங்க 80. மாஸ், டோட்டல் மாஸ் தான் எடுக்க போறேன். ஓகேவா? 5 plus 3 8, 8 plus 2 10, 10 acceleration. So 80 is equal to 10a. அப்ப a is equal to 80 by 10 8. அப்ப இதுல வரக்கூடிய டோட்டல் ஆக்சலரேஷன் எவ்வளவு 8. ஓகேவா? ms power minus 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு பிளாக்கா எடுத்து டென்ஷனை கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? So first one 2 kg. So இந்த சைடு 80 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைடு டென்ஷன் T2 ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த பிளாக்ல வரக்கூடிய ஃபோர்ஸ் m into a, மாஸ் எவ்வளவு 2 into acceleration equal to, இந்த ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 80 minus T2 ன்னு எழுத போறேன். 2a is equal to 80 minus T2. இப்போ எனக்கு T2 தான் வேணும். அப்ப என்ன பண்ணலாம் 80 minus 2a, 2 a க்கு பதிலா 8 அ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 2 into 8. அப்ப 80 minus 16 64. So T2 எவ்வளவு 64. So tension 2 கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் 64 நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் டென்ஷன் T1 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பிளாக் வரைஞ்சுவோம். 3 kg. இந்த சைடு டென்ஷன் T2 ஆக்ட் ஆகுது, இந்த சைடு டென்ஷன் T1 ஆக்ட் ஆகுது. டென்ஷன் T2 கண்டுபிடிச்சிட்டோம் 64 நியூட்டன் எழுதியாச்சு. சோ எப்பவும் போல இதே மாதிரி இதையும் எழுதுவோம். இங்க வரக்கூடிய ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்ப 3 into a is equal to 64 minus T1. ஓகேவா? 3 into 8 equal to 64 minus T1. T1 தான் வேணும். அப்ப 64 minus 3 8s are 24. 64 24 போச்சுனா 40. அப்ப T1 வந்து 40 நியூட்டன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? இப்போ நம்ம இம்பல்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபிகர் A B C D shows variation of force with time. The impulse is highest in figure. ஸோ எந்த கிராஃப்ல இம்பல்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பல்ஸ் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ 4 கிராஃபுக்கும் ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். எது ஹையஸ்டாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஃபிகர் ஏக்கு போடுவோம். ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? half BH. half B எவ்வளோ 1, ஏன்னா 0லேருந்து 1. H எவ்வளோ 0.5. 1 into 0.5 0.25 நியூட்டன் செகண்ட். ஸோ ஏரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பல்ஸ் எழுதியாச்சு. பிக்கு பார்க்கலாம். இது ரெக்டாங்கிள். ஓகேவா? லென்த் எவ்வளோ இருக்கு 2, பிரெத் எவ்வளோ இருக்கு 0.5. அப்போ 2 into 0.5. ஸோ ஆன்சர் 1 நியூட்டன் செகண்ட். அடுத்து டயக்ராம் சி பாருங்க, இதுவும் ட்ரையாங்கிள் தான் இல்லையா? ட்ரையாங்கிள் ஏரியா என்ன? half BH. பேஸ் எவ்வளோ 1, ஹைட்டு 0.75. A 0.375 நியூட்டன் செகண்ட். நெக்ஸ்ட் டயக்ராம் டி, பேஸ் 2, ஹைட்டு 0.5, ஏரியா 0.5 நியூட்டன் செகண்ட். 4 டயக்ராம்ஸ்க்கும் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதில் ஹையஸ்ட் ஒன் சாய்ஸ் பி, 1 நியூட்டன் செகண்ட். ஸோ ஆன்சர் ஏ தான். ஸோ இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.